அதிமுகவின் துரோகியை விரட்டியடித்து நாளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிமன்ற தீர்ப்பில் வெற்றியடைவாரா என்பதை பற்றியான தகவலும் தற்பொழுது புதிதாக பாஜகவில் இணைவதற்கான ஒரு வாய்ப்பையும் தற்பொழுது உருவாக்கி இருக்கிறார்கள் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள். அதாவது நீதிமன்ற தீர்ப்பில் ஒருவேளை தோல்வி அடைந்தால் பாஜகவின் துணைத் தலைவராக பன்னீர்செல்வம் அவர்கள் வரலாம். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பாஜக செய்யும், உங்களது ஆதரவுகள் இருந்தால் மட்டும் போதும் என்று அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது இணையதள பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை செய்திருக்கிறார். ஆனால் இதனை வன்மையாக நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதற்கேற்பதான் அதிமுகவின் தொண்டர்களும் மற்றும் நிர்வாகிகளும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதல் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் வரை விசுவாசியாக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவை விட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நீக்கப்பட்ட போது கூட சட்டத்தை நாடிதான் சென்றிருக்கிறாரே தவிர எந்த கட்சிக்கும் அடிபணியவில்லை. அதேபோல்தான் சட்டத்தில் தோல்வியடைந்தாலும் புதிய கட்சியை தொடங்கி அதிமுகவை மீட்டெடுப்பமே தவிர எந்த ஒரு கட்சியிலும் முக்கிய பதவிகள் தந்தாலும் நாங்கள் அதை வேணாம் என்று தான் சொல்வோம் என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். பாஜகவுடன் நட்புறவாகத்தான் இருப்பதற்கு நாங்கள் விரும்புகிறோமே தவிர கட்சியில் இணைந்து கட்சிக்காக வேலைகள் செய்ய நாங்கள் தயாராக இல்லை. எங்களுக்கு தேவை அதிமுகவை துரோகிகளிடம் இருந்து மீட்டெடுப்பதுதான் என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் போட்ட பதிவும் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சம்மதமான பதிவாகத்தான் இருந்திருக்கிறது. இதை பற்றி எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை. தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் எப்போ வேண்டுமானாலும் கட்சிக்கு வரலாம், முக்கிய பதவி காத்து கொண்டிருக்கிறது என்று இதற்கு முன்பாக கூறியிருந்தார். நாளை தீர்ப்பை ஒட்டி ஒருவேளை தோல்வி அடைந்தால் துணைத் தலைவர் பதவி வரலாம் என்று பதிவுக்கு பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் தற்பொழுது அதற்கான பதிலையும் கூறிவிட்டார். பார்க்கலாம், உண்மையான விசுவாசி அதிமுக மீட்டெடுக்கப்படுகிறதா, புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் ஆசை கிடைக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். துணைத் தலைவர் பதவியே வேண்டாம் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியது சரியா தவறா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.